19 வசனம். இன்னொரு காரியம், இந்த ஃபேனுக்காக ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு சிலர் நிறைய பேர் தந்திருக்கீங்க, ஒரு சிலர் தரல. நீங்கள் ப்ராமிஸ் பண்ணவங்க கொடுத்துருங்க. ஏனென்றால் நம்ம இந்த மைக்குக்காக ஒருத்தங்க ப்ராமிஸ் பண்ணி ரூபா கொடுத்துருக்காங்க. அந்த ரூபா எடுத்து இதுக்கு இப்போ போட்டிருக்கிறோம். எனவே அந்த மைக்கு சீக்கிரமாக வாங்கணும். எனவே அந்த ப்ராமிஸ் பண்ண ரூபாயை நீங்கள் கொடுத்த முடியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாசிங்க. ஆதலால் அதான் நினைக்கிறேன். அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. சரிதானே? அந்த வசனம் 8:29 தானா? 8:29. சரி, இதில் ஒரு வசனம் யோவான் 8:29. யோவான் சுவிசேஷத்தில் 8:29. அப்போ இதில் பார்க்குறோம், ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு பாருங்க. என்ன சொல்கிறாரு? அவர் என்னை தனியே இருக்க விடவே இல்லை. இந்த வார்த்தை எனக்கு, அதாவது வேத வசனங்கள் அநேக வசனங்கள் இருக்குது. அதில் ஒரு சில வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனங்கள் உண்டு. அதில் இந்த வசனம் ஒன்று. என்ன இயேசு சொல்கிறார் பாருங்க, அவர் என்னை தனியே இருக்க விடவே இல்லை. அல்லேலூயா. எப்போதுமே என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி எவ்வளவு உன்னதமான ஒரு அனுபவம் பார்த்தீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ். எவ்வளோ உன்னதமான அனுபவம். இயேசு சொல்கிறார், என்னை தனியே இருக்க விடவே இல்லை. பிதாவானவர் என்னை தனியே இருக்க விடவே இல்லை. எப்பொழுதும் அவர் எனக்கு கூடவே இருக்கிறார். அப்போ நாம சொல்கிறோம், நாமளும் தான் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? கர்த்தர் என் கூடவே இருக்கிறாரு, ஆவியானவர் என் கூடவே இருக்கிறார் அப்படின்லாம் சொல்கிறோம் நாம். ஆனால் இவர் சொல்கிறாரு, அதை குறிப்பாக சொல்கிறாரு, அவர் என்னை தனியே இருக்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் பிதாவானவர் அவரோடு கூட இருக்கிறதை உணர்ந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் நாம தெய்வ பிரசன்னம் அப்படிங்கிறோம். அல்லேலூயா. எதை தெய்வ பிரசன்னம்னு சொல்றோம்னா, நம்ம சாதாரண வார்த்தையை விசுவாசி கர்த்தர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். உண்மைதான். உங்க கூட நீங்க விரும்புனீங்களோ விரும்பலையோ, இல்லை, விரும்பினவங்கள்ட்ட தான் இருக்கிறாரு. நீங்க விசுவாசிக்கிறீர்களோ விசுவாசிக்கவில்லையோ, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. ஏன்னா இயேசு சொல்றாரு, இது உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட. அந்த வார்த்தையை நாம விசுவாசிட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டோம். இப்பொழுது நாம் இன்றைக்கு என் கூட இருக்க நிறைய பேர் நினைப்பாங்கல்ல, கொஞ்சம் பிரச்சனைகள் போராட்டங்கள் அதெல்லாம் வந்துட்டுனா அப்படியே உட்காந்துருப்பாங்க. கர்த்தர் அவங்க கூடவே இல்லவே இல்லாது போல இருக்கும். அப்படி உணர்ந்துருக்கிறோமா இல்லையா? நான் உணர்ந்துருக்கிறேன், நீங்கள் உணரலையே நம்ம தெரியல. சில சமயங்களில் என்னது, ஆண்டவர் நம்ம கூடவே இல்லாத போல உணர்வோம். சில சமயங்களில் என்ன செய்வோம்? ஆண்டவர் கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் அப்படி உணர்வோம் பயங்கரமா சில சமயங்களில். இது உணர்வுனால் உண்டாகிறது. ஆனால் உணர்வுனால் உண்டாகிறது உண்மை அல்ல, சத்தியம் அல்ல. வார்த்தையினால் உண்டாகிறது தான் சத்தியம். நான் சொல்றேன், எத்தனை பேர் புரிஞ்சுது? சில சமயங்களில் உணர்றோம் ஆண்டவரை கூட இருக்கிறாரு, எது வரட்டும் அப்படின்னு. சில சமயங்களில் பார்த்து எலியா சொல்றாரு, ஒரு நேரத்தில் சொல்றாரு ஆகாம பார்த்து, இந்த நாட்கள்ல பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவர் சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படிங்கிறார். 17:1 வாட்சி பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 17:1 வாட்சி பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு. அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே சோர்ந்து போய் கிடக்கிறார். நீங்க அதையும் வாச்சிருங்களேன், ரெண்டையுமே. ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் எலியா அன்றி நிக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எவ்வளவு வீர வசனம் பேசுறாரு எலியா. அடுத்து 19 அதிகாரம் ஆச்சு பாத்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 19. இல்ல 1 ராஜாக்கள் 19 அதிகாரம்
10ஆம் வசனம் வாசிங்க. 10ஆம் வசனம். இருந்தேன், தள்ளிவிட்டார்கள், கொன்று போட்டார்கள், ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன் என்றான். என்றார். கர்த்தர் கடந்து போனார். பர்வதங்களை பிளக்கிறதும் உண்டாயிற்று. இருக்கவில்லை. இருக்கவில்லை. பாத்தீங்களா? அவன் சொல்றான், அவனுக்கு அவனுடைய உணர்வு அது சொல்லுது என்னன்னா, கர்த்தர் இல்லையா, கர்த்தர் இல்லையா, கர்த்தர் இல்லையா. கர்த்தர்லாம் இல்ல, அவரை நான் பார்க்க முடியல. அங்க சொல்றான் கர்த்தருக்கு முன்பா நிற்கிற நான் அப்படிங்கிறான். இங்க சொல்றான் பூமி எதிர்ச்சியில கர்த்தர் இல்ல, அக்கினியில கர்த்தர் இல்ல, கர்த்தர் இல்ல, கர்த்தர் இல்ல, கர்த்தர் இல்ல, கர்த்தர் இல்ல. அப்போ இது அவனுடைய உணர்வு தானே தவிர கர்த்தர் அவனை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். கர்த்தர் அவனோடு கூட தான் இருந்துட்டு இருக்கிறார். நீங்க அதே அதிகாரத்தில் 19 அதிகாரத்தில் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க. 6ஆம் வசனத்தை வாசிங்க, 5ல இருந்து வாசிங்க. 5 நித்திரை பண்ணினான், தட்டி எழுப்பி பாருங்க, ஒரு தூதன் தட்டி எழுப்பி போஜனம் பண்ணினானா. அடுத்து வாசிங்க. அடையும் இருந்தது. கர்த்தர் அவனை பார்த்துட்டு போதும், கர்த்தர் அவனை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு, கர்த்தர் அவனை நடத்திட்டு தான் இருக்கிறாரு, கர்த்தர் அவன் கூட தான் இருக்கிறாரு. ஆனா அவனால் நினைச்ச முடியல, அதை உணர முடியல. நான் எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நாம் உணர்கிறோமோ உணரவில்லையோ கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப தேவ பிரசன்னம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் என் கூட இருக்கிறது உணர்ற பார்த்தீங்களா, அதுதான் தேவ பிரசன்னம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்கு இதே போல ஒரு தருணம் உண்டாச்சு. நம்ம கூட ஆண்டவர் இல்லையோ அப்படிங்கிறது போல. எப்ப தெரியுமா? சிலுவையில அவர் அடிக்கப்பட்டு அவர் கத்துறார் பாருங்க, என் பிதாவே, என் பிதாவே, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிங்கிறார். அப்போ ஒரு தடவை தான் அவருக்கு அந்த எண்ணம் உண்டாச்சு. என்ன, அவருடைய பலன் முழுக்க எடுக்கப்பட்டது, அவர் ரத்தம் முழுக்க போயிட்டு, அட்டி வாங்கி களைச்சு போயிட்டார், எல்லாம் போயிட்டு, அவர் எல்லாமே போயிட்டு அவர் சரீரத்தில். அவருக்கு அப்பதான் அதாவது மனுஷன், அதாவது ஒரு மனுஷனுடைய பூரணமான துக்கம் அவருக்கு அப்பதான் வந்துச்சு. ஹல்லேலூயா. எல்லா விதத்திலும் அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர். அவர் எல்லா விதத்திலும் என்ன செய்யப்பட்டாராம்? நம்மை போல சோதிக்கப்பட்டாராம். அதாவது ஒரு மனுஷனுக்கு 100% பாடு வேதனை அப்படிங்கிறது எந்த மனுஷனுக்கும் இருந்திருக்காது. அதை இயேசு கிறிஸ்து அனுபவித்தார். அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொன்னாரு, அப்பதான் அவர் முழுக்க முழுக்க மனுஷன் ஆயிட்டாரு. என்ன சொன்னாரு? என் பிதாவே, என் பிதாவே, ஏன் என்னை ஏலி லாமா சபக்தானி அப்படின்னாரு எபிரேய பாஷையில. என் பிதாவே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் கேட்டாரு. அப்போதான் உணர்ந்தாரு. ஆனா நாம அடிக்கடி உணர்கிறோம், என்னது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா. இந்த கிதியோன் சொன்ன மாதிரி, ஆண்டவர் என் கூட இருந்தால் எங்களுக்கு இவைகள்லாம் நேரிடுவானேன் சொல்றான். இதுல போரடிக்கிற களத்துல இருந்து அவன் தானியத்தை போரடிச்சிட்டு இருந்தான். போரடிச்சிட்டு இருக்கும்போது அவன் புலம்பிட்டே போரடிக்கிறான். என்ன போரடிக்கிறான்? கர்த்தர் என்னோடு கூட இருந்தால், எங்களோடு கூட இருந்தால் எங்களுக்கு இப்படிலாம் நடக்குமா? ஏன்னா அவங்க அடிமையா இருக்கிறாங்க. அவனுக்கு என்ன, நம்ம பெரிய ஜாதி, உலகத்திலே பெரிய ஜாதி, நம்ம சொல்றோம் அடிக்கடி, உங்களை போல ஆள் கிடையாது, நீங்கள் விசேஷித்தவர்கள், பூமியில் உள்ள எல்லா ஜனங்களை பார்க்க நீங்க எப்படிப்பட்டவங்க? விசேஷித்தவர்கள், நீங்கள் விசேஷித்த ஜாதி, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு.
அப்படிலாம் சொல்றோம். அப்ப சில வேளைகள்ல, நிறைய வேளைகள் நமக்குள்ள இந்த எண்ணம் இருக்குது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு, நம்ம தான் பெரிய ஆளு அப்படின்னு. சில சமயங்களில் வாழ்க்கையில் நடைபெறுகிற காரியங்களை பார்த்தா அந்த எண்ணம் அப்படியே போயிருது. ஒண்ணுமில்ல. அது மாதிரிதான் அந்த கிதியோன், அவன் போரடிச்சுக்கிட்டு இருக்கிறான், நெல்ல போரடிச்சிட்டு இருக்கிறான். போரடிச்சிட்டு இருக்கும்போது அவனுக்குள்ள இந்த எண்ணம் வந்துச்சு. தேவதூதன் வந்து நிற்கிறான், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு அப்படிங்கிறான். இவன் உடனே அவன்கிட்ட புலம்புறான். என்ன பண்ணோம்னா, கர்த்தர் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு இப்படிலாம் நடக்குமா, நாங்கள் அடிமையா இருக்கிறோம், அடிமைக்கு மேல அடிமையாக்குறாங்க எங்களை, இப்படிலாம் அவன் புலம்புறான். அப்படி ஒரு காரியம் தான் நமக்கு சில வேளைகள் நடக்குது. என்னன்னா, கர்த்தர் எங்களோடு இருப்பாரா, கர்த்தர் எங்களோடு உண்மையாவே இருக்கிறாரா. ஒரு நஷ்டம் வந்துட்டுனா, லாபம் வந்துட்டுனா உடனே என்ன செய்யறோம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு அப்படின்னு வந்து சந்தோஷமா சாட்சி சொல்றோம். பிரச்சனை வந்துட்டு, தோல்வி வந்துட்டு, அடி விழுந்துட்டு அப்படின்னா, கர்த்தர் உண்மையாவே எங்க கூட இருக்கிறாரா. யோசிச்சு பாருங்க, வருதா இல்லையா? உண்மையா வருதா இல்லையா? வருதா இல்லையா? வருது மனுஷ மனம். அப்ப இந்த தேவ பிரசன்னம் என்பது என்ன அப்படிங்கறதுக்கு தான் இதை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இயேசு சொல்றாரு, என் பிதா என்னை தனியே இருக்க விடவே இல்லை. இந்த அனுபவம் வருது பாருங்க, எப்போதும் என் கூடவே கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு சோதனை வந்தாலும், வேதனை வந்தாலும், பாடுகள் வந்தாலும், சந்தோஷம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், அவமானம் வந்தாலும், உயர்வு வந்தாலும், மேன்மை வந்தாலும், ஆஸ்தி வந்தாலும், ஆஸ்தி போனாலும், ஹல்லேலூயா, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு, அந்த விசுவாசத்தோடு இருக்கிற பாத்தீங்களா, அதாங்க தெய்வ பிரசன்னம். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற வேளையில சில பேர் என்ன செய்யறாங்க, தெய்வ பிரசன்னத்தை உணர்றாங்க. இருதயத்துல ஒரு சந்தோஷம் அப்படி கொப்பளிக்குது, அது தேவ பிரசன்னம். அது எப்பொழுதுமே இருக்கு பாத்தீங்களா, அதுதான் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. இந்த உணர்வு எப்பொழுது, இந்த தேவ பிரசன்னம் தாங்க ஒவ்வொரு தேவ மனுஷர்களும் விரும்பினாங்க. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் விரும்ப வேண்டிய ஒன்று தேவ பிரசன்னம். என் வாழ்க்கையில எப்பொழுது என்ன செய்யணும், உண்மையாதான் கர்த்தர், நீங்க விரும்பினீங்களோ விரும்பலையோ, எப்போ நீங்க தேவனை ஏற்றுக்கொண்டீர்களோ அவர் உங்க கூடவே தான் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. எந்த வேளையிலும், இன்ப துன்ப நேரத்திலும் அப்பா என்னை நடத்தும், இன்ப துன்ப நேரத்திலும் அப்பா என்னை நடத்தும், மாதிரி சாய்ந்துமே பாடல் என்றுமே பாடுவே, நேசர் மார்பில் சாய்ந்துமே பாடல் என்றுமே பாடுவே, இன்ப துன்ப நேரத்திலும் அப்பா என்னை நடத்தும், இன்ப துன்ப நேரத்திலும் என்னை நடத்தும், மார்பினில் சாய்ந்துமே பாடல் என்றுமே பாடுவே, மார்பினில் சாய்ந்துமே பாடல் என்றுமே பாடுவே. அப்போ நாம இப்படி ஆசைப்படுகிறோம், தேவன் நம்மோடு கூட எப்போதுமே இருக்கணும் அப்படி சொல்லி. ஆனா இதுல ஒரு பெரிய ஒரு உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவதை விட கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி அதிகமாக விரும்புகிறார். எதிர ஆமென் சொல்றீங்க? உண்மையா இல்லையா? உண்மைதாங்க. நாம தான் நினைக்கிறோம், ஆண்டவர் விட்டு போயிட்டாரோ, அப்படி விட்டாரோ, அப்படி செஞ்சிட்டாரோ, இப்படி செஞ்சிட்டாரோ. மற்றபடி நீங்க எந்த சூழ்நிலையில எப்படி இருந்தாலும் சரி, தேவன் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்க பாவ சூழ்நிலையில் இருந்தாலும் சரிங்க, நான் சொல்றேன், தேவன் அப்பொழுது உங்களோடு கூட இருக்கிறார், இருக்க விரும்புகிறார். எப்படியா உன்னை எதுல இருந்து என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு? தூக்கன்னு நினைக்கிறார். நீங்க இளையகுமாரன் சம்பவத்தை நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா, அதுல பாருங்க, இளையகுமாரன் அவன் தன்னுடைய தகப்பனிடத்துல சொத்தை பிரிச்சுட்டு அவன் போயிடுறான். கர்த்தருடைய கண்கள் எங்க போகுது பாருங்க, எங்க போகுது? அவன் கூடயே போகுது. ஹல்லேலூயா. இங்க தகப்பன் கூட இல்ல, மூத்த சகோதரன் எங்க இருக்கான்,
அவன் கூட இல்ல, அவர் அவனையே பார்த்துட்டு இருக்கிறார். இளைய அந்த அந்த சம்பவத்தை வாசிங்களா, 16ஆம் அதிகாரம் லூக்கா. இருந்தார்கள். கொடுத்தான். புறப்பட்டு போய் எங்க இருக்கிறார் ஆண்டவர் பாருங்க. அதுக்காண்டி நான் பாவம் செய்யற மனுஷன் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லல. ஆனா பாவம் செஞ்சாலும் ஒரு தேவ மனுஷன், தேவ பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன், அவன் பாவம் செய்தாலும் கர்த்தருடைய கண்கள் அவனை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் துன்மார்க்கன், அவன் பாவம் செய்து விட்டான் என்று சொல்லி உடனே என்ன செய்யறது இல்லை, அவனை தள்ளி விடுகிறது இல்லை. போ, இனி நீ பாவம் செஞ்சிட்ட, இனி என் பக்கத்திலேயே வராத. இந்த பிள்ளையில சில தாய் தகப்பன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பிள்ளையில ஏதாவது தப்புன்ட்டா போ, பக்கத்திலே வராது. ஏன்னா அந்த பிள்ளை திருந்தணுங்கிறக்கா சொல்லுவாங்க, பக்கத்தில் வராது. இனிமே நீ என்ன செய்கிற, எனக்கு பிள்ளை இல்லை, போனி அப்படி தள்ளி விடுவாங்க சின்ன பிள்ளைல. அந்த பிள்ளை தள்ளிவிட எங்கே தான் வரும், தாய் தகப்பன்னு தான் திரும்ப திரும்ப ஓடி வரும். அதே போல கர்த்தர் அப்படி கூட செய்யறது இல்லைங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம மனம் மடிஞ்சிருவோன்னு தெரியும், மனம் ஒடிஞ்சிருவோன்னு தெரியும். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எறிகிற திரியை அணையாதவர். ஹல்லேலூயா. உங்க விளக்கு, உங்க வெளிச்சம் மங்கி எறிஞ்சிட்டு இருக்கலாம், கொஞ்சம் போல பிரகாசம் இருக்கலாங்க. அந்த பிரகாசத்தை அப்படியே அணைச்சு போடணும்னு நினைக்கிறவர் அல்ல, எப்படியாவது அதை தூண்டி 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 கொஞ்சம் அப்படி பிரகாசமா. நெறிந்த நாணல் முறிந்திடாமல், மங்கிய திரியை அணைத்திடாமல், நெறிந்த நாணல் முறிந்திடாமல், மங்கிய திரியை அணைத்திடாமல், என்னை ஊற்றி என்னை மாற்றி புதிதான அபிஷேகம் தந்திட்டாரே. புது எண்ணெய் ஊற்றி என்னை மாற்றி புதிதான அபிஷேகம் தந்திட்டாரே. அற்புதமே அவர் நாமம், அதிசயமே அவர் நாதம். அற்புதமே அவர் நாமம், அதிசயமே அவர் நாதம். அல்லேலூயா அவர் கீதம், அல்லேலூயா அவர் கீதம். தாயின் மேலாய் நேசித்தாரே, தந்தையை போல் போஷித்தாரே. தாயின் மேலாய் நேசித்தாரே, தந்தையை போல் போஷித்தாரே. தேவ அன்பால் நிறைந்து நானும் தேவாதி தேவனை துதித்திடுவேன் என்றும். தேவ அன்பால் நிறைந்து நானும் தேவாதி தேவனை துதித்திடுவேன். அற்புதமே அவர் நாமம், அதிசயமே அவர் நாதம். அற்புதமே அவர் நாமம், அதிசயமே அவர் நாதம். அல்லேலூயா அவர் கீதம், அல்லேலூயா அவர் கீதம். அப்போ அவர் ஒரு மனுஷனை தெரிந்து எடுத்துட்டான்னு வச்சுக்கங்களேன், உங்களை கூப்பிட்டாருன்னு வச்சுக்கங்களேன், சபைக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அவர் உங்களை விசேஷத்தைப்படுத்தி விடுகிறார். அதுக்கப்புறம் அவர் உங்களை தள்ளுறது, நீங்க வந்து வேணா அவரை விட்டுட்டு போகலாம். அல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்றது அதுதான், கர்த்தர் எந்த பாவத்தை மன்னிச்சு ஏற்றுக்கொள்வார், ஒரே ஒரு பாவத்தை தவிர. என்ன தெரியுமா, அவரையே விட்டுட்டு விலகி ஓடுறாங்களா, இயேசுவை விட்டுட்டு விலகி ஓடுறாங்களா, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இயேசுதான் எனக்கு எல்லாம் சொல்லி இருக்கிற ஒரு மனுஷன், அவன் எவ்வளவு பெரிய தவறான பாவ படுகொலியில கிடந்தாலும் கர்த்தர் அவனை தூக்கி எடுக்கிறதற்கு கடைசி வரை அவனுக்கு நம்பிக்கை உண்டு. கை தட்டி அவரை துதிக்கலாம். ஹல்லேலூயா. கடைசி வரை நம்பிக்கை உண்டுங்க. நான் பாவத்தில் கிடக்கிற மனுஷனை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். கடைசி வரை அவனுக்கு நம்பிக்கை. எப்பெல்லாம் அவன் திரும்புறானோ இயேசு ஓடி வருவாரு. நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம், அந்த இளையகுமாரன் பாருங்க, அவன் பிரிச்சுட்டு போயிட்டான். பிரிச்சுட்டு போய் எங்க தான் பணத்தை போறான், எங்க செலவழிக்கிறான்? ஆண்டவர் தகப்பனை பார்த்துட்டு இருந்தாரா? இல்ல. மூத்த குமாரனை பார்த்துட்டு இருக்கிறாரா? இல்ல. ஆண்டவர் கண்கள் எங்க வந்துட்டு தெரியுமா? இவனை பார்த்துட்டு இருக்குது. எப்படா அவன் திரும்புவான்,
இவன் பார்க்குறான், எல்லாத்தையும் செலவழிச்சு ஓட்டாண்டி ஆயிட்டான். சாப்பாடு இல்லை. உடனே பண்ணி மேய்க்கிறதுக்கு போய் வேலைக்கு சேர்றான். பண்ணி மேய்க்க போனான். அவன் சாப்பாடு கூட கொடுக்காம, ஏன் பண்ணி திங்கிற தவிட்ட கூட கொடுக்காம அவனை வேலை வாங்குறான். அப்புறம் தான் அவனுக்கு புத்தி தெளிந்ததான். அல்லேலூயா. புத்தி தெளிந்த போது அவன் யோசித்தானா, என்னுடைய தகப்பன் வீட்டிலே பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் இங்க பன்றி திங்கிற தவிடு கூட கிடக்காம அலையிறேன் என்று சொல்லி தகப்பனை நோக்கி திரும்பினா பாருங்க, தகப்பன் ஓடோடி வந்துட்டான். அல்லேலூயா. எனவே நான் கருமையான தேவனுடைய பிள்ளைகள், நான் எதுக்கு இந்த சம்பவத்தை இப்ப சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தகப்பன் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவர் தகப்பனுடைய இருதயம் உள்ளவர், அதை பார்க்கல மேலான பாசம் உள்ளவர். அல்லேலூயா. அவர் இளைய குமாரன், அவன் போனாலும் அவனை பார்த்துட்டே இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். பார்த்துட்டே இருந்து அவனை நோக்கி அவர் தன்னுடைய கண்களை திரும்ப இங்க கொண்டு வர்றதுக்கு தான் அவர் முயற்சி பண்ணி கொண்டே இருக்கிறார். எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கத்தான் அவர் விரும்புகிறார், நீங்க விரும்புகிறதல்ல. அது நெக்ஸ்ட். நான் ஃபர்ஸ்ட் யாரு உங்களை, நீங்க அவரை விரும்புங்களா அவர் உங்களை விரும்புறான்னு கேட்டா, அவர் தான் உங்களை விரும்புகிறார். அல்ல, அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் லவ் யார் தெரியுமா? அவர் தான் உங்க மேல. நாம அடுத்து ரொம்ப நாள் கழிச்சு அப்படி போய் இப்படி போய் அங்க அடி வாங்கி இங்க அடி வாங்கி, கூடுமானவரை சொல்றேன், உடனே சும்மா யாரும் ஆண்டவரை நேசிக்கிறது இல்லை. நிறைய அடி வாங்கி அப்படி போய் இப்படி போய் அங்க போய் சீரழிஞ்சு வச்சு, அதுக்கப்புறம் தான் வேற தஞ்சமே இல்லை, வேற அடைக்கலமே இல்லை, வேற சந்தோஷத்துக்கு வழியே இல்லை. அப்படிங்கும் போதுதான் நம் கர்த்தரிடத்துல திரும்புகிறோமே தவிர, மற்றபடி நாம் அவர் நம்ம மேல் முதல் நம்பு. அதனாலதான் இயேசு சொன்னாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறாரு. நீங்க வரல, நான் அங்க வந்தேன். ஹல்லேலூயா. நீ பரலோகத்துக்கு வரல, பரலோகத்துக்கு வருவதற்கு உன்னை கூட்டு போக நான் கீழே வந்தேன். அவர் இறங்கி வருகிறார். அப்ப முதல்ல தேவ பிரசன்னம் எனக்கு தேவைங்க. பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா அநேக பக்தர்கள் அவர்கள் தேவ பிரசன்னத்தை விரும்ப, தேவன் தன்னோடு கூட இருக்கிறத விரும்பினாங்க. தேவனும் அவர்களோடு கூட இருந்தார். அவங்க உணராவிட்டாலும் அவர்களோடு, யோசேப்பை குறித்து நீங்க வேதத்தில் வாசி பார்த்தீங்கன்னா, அவன் கர்த்தர் அவனோடு இருந்தார், கர்த்தர் அவனோடு இருந்தார், கர்த்தர் அவனோடு இருந்தார் சொல்லி நிறைய இடத்துல எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா அவன் பிரச்சனைக்குள்ளான நேரத்துல, போராட்டத்துக்குள்ளான நேரத்துல தான் கர்த்தர் அவனோடு இருந்தார்னு வருது. அதுக்கப்புறம் 37 அதிகாரத்துல இருந்து நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அதுலதான் யோசேப்பினுடைய சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது.